இரும்பை இரும்பு கூர்மையாக்கும், மனிதனை அவன் நண்பன் கூர்மையாக்குவான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு உளி இருக்குது அப்படின்னா அந்த உளியை கூர்மைப்படுத்துறது இன்னொரு சுத்தியல்தான். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதனே கூர்மைப்படுத்திக்கிறது என்பது அரிதான விஷயம்தான். மனிதனை அவன் நண்பன் கூர்மையாக்குவான். உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான்னா அந்த நண்பன் தான் உங்களை பக்குவப்படுத்துவாங்க. சில நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் சில தவறுகள் நடக்கும்போது உங்கள் கூட இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் உங்களை பக்குவப்படுத்திடுவாங்க. அதைத்தான் கூர்மையாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இரும்பால் கூர்மையாக்க முடியும். ஏன்னா ஒரு உளியும் இரும்பு தான், அதை கூர்மையாக்குவதும் ஒரு இரும்பு தான். ஏன்னா அந்த சுத்தியில் தான் அந்த உளியை கூர்மையாக்குது. அல்லது சமட்டி அந்த உளியை கூர்மையாக்கும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. தனக்குத்தானே கூர்மைப்படுத்திக் கொள்வது என்பது அரிதான ஒரு விஷயம்தான். ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த நண்பன் உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களுடைய அறிவை கூர்மைப்படுத்துவான் என்பதுதான் உண்மை. நல்ல நண்பனுக்கு நிகரானது இந்த உலகில் வேறெதுவும் கிடையாது. நல்ல நண்பர்களை அடைந்தவர்கள் எப்பொழுதுமே பாக்கியசாலிகளாகத்தான் இருப்பார்கள். நல்ல நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு சுமைதாங்கியாக இருப்பார்கள். துன்பம் வரும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். உங்கள் அறிவை கூர்மைப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. குழப்பங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் அறிவை கூர்மையாக்குவது உங்கள் நண்பர்கள்தான். அப்படிப்பட்ட நண்பர்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் சொர்க்கம் கிடையாது என்பதுதான் உண்மை. மனித குலத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் நண்பனுக்கு மட்டுமல்லாமல் மற்ற மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த மனிதகுலம். மனிதகுலத்திற்கு வழிகாட்டியாக கிடைப்பது அரிதுதான். அப்படி வழிகாட்டியாக ஒரு மனிதன் கிடைத்துவிட்டால் அந்த மனிதனுடைய வழியில் பயணம் செய்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மைதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகில் அற்புதமான ஒரு விஷயம் எது என்றால் மற்றவர்களை வழிநடத்துவது, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது. இதுதான் உலகில் அற்புதமான விஷயம். இதற்கு நிகரான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் அது நிச்சயமாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இரும்பு கூர்மையாக்கும், ஆனால் மனிதனை எப்பொழுதுமே தன் நண்பர்கள்தான் கூர்மையாக்குவார்கள் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் நண்பர்களுடைய தோழமையோடு எவரொருவர்
இந்த உலகில் பயணம் செய்ய கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகில் தோல்வியே கிடையாது என்பதுதான் உண்மை. ஆகையால் நட்புக்கு முதலிடம் கொடுத்து நல்வழியில் யார் உங்களை நடத்தி செல்கிறார்களோ அவர்களே உங்களுக்கு நல் வழிகாட்டியாக உங்கள் இதயத்தில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அவர்களே தெய்வத்துள் பாதியாக இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. நன்றி.